10ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 25க்கு 45 பேர் வந்திருக்கு. 25க்கு 45 அப்படின்ற பேர். ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள், அதே மாதத்தில் 52க்கு 54. அதுக்கு அடுத்த மாதத்தில் பாருங்கள், இங்கே 64க்கு 74. ஏபியில் பாருங்கள் 86க்கு 87. ஸோ இது என்ன அப்படின்னா 2 4 அப்படின்ற நம்பருக்கு 5 பேர். ஓகேங்களா? இந்த நம்பரு 6 7ன்ற நம்பருக்கு 4 8ன்ற பேர் மேட்ச் ஆகுது. இவங்க பாருங்கள், இந்த 64க்கு 75, 64க்கு 75க்கு இங்கே பாருங்கள் 65க்கு 25. ஓகேங்களா? 65க்கு 25. இதை பிசியில் பாருங்கள் 57க்கு 51. அதாவது 6 7. இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, அதாவது இந்த 57 என்ற நம்பரு 7 6 தான் பேர். அதுக்கு 5 வந்து காமன் நம்பர். ஸோ அப்படி பார்க்கும்போது 57க்கு இங்கே பாருங்கள் 51 அப்படின்னு வந்திருக்கும். அதாவது 56ன்ற கணக்கு. அதே மாதிரி 65க்கு 75ன்றது ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 25 அப்படின்ற கணக்கு. ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி பாருங்கள், அடுத்த மாதத்தில் நமக்கு 57 47. ஸோ 57 47 பேர் பாருங்கள். இங்கே பாருங்கள் 57 47க்கு 74 அப்படின்னு திரும்பி வந்திருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் 70 60 அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்கு. 70 60. ஸோ அந்த 70 60ன்ற நம்பருக்கு நாம் இப்போ இங்கே ஏபி 60ன்னு இருக்குது. ஸோ அது கீழே 70 அப்படின்ற நம்பரு ஏபியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 70ன்ற நம்பர் ஏபி வரும்போது, ஸோ இதுக்கு இன்னொரு ஏற்கனவே இந்த மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இங்கே பாருங்கள் 07 கீழே பாருங்கள் 51 அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த 07 பார்த்தீங்கன்னா 57. இப்போ இந்த செட்டுப்படி 64 74க்கு இப்போ 07 அப்படின்னு வந்துச்சுன்னா இப்போ 56 அப்படின்னு வரணும். ஸோ 56க்கு பாருங்கள் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 51 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அதே மெத்தட் தான் இங்கே பார்க்கும்போது இந்த பாருங்கள் 57க்கு 07க்கு ஃபுல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 57. அந்த 51 பாருங்கள் அப்படியே இங்கே வந்திருக்கும். இந்த 51 பாருங்கள் அப்படியே இங்கே 51ன்னே வந்திருக்கும். ஸோ இப்போ நமக்கு அதே மெத்தடில் தான், ஓகேங்களா? ஏற்கனவே வந்த மெத்தடை வச்சு தான் நாம் ஒரு ஐடியா பண்ணுறோம். ஓகேங்களா? புதுசாக எதுவும் இல்லை. அப்படி பார்க்கும்போது இப்போ பாருங்கள், இந்த 70க்கு 60ன்றது பேர் வந்திருக்கு. ஓகேங்களா? 70க்கு 60ன்னு. அப்போ நாம் இந்த 60ன்ற நம்பருக்கு 70ன்ற நம்பரு பேர் வைக்குவோம். அப்போ ஏபியில் 70 அப்படின்ற நம்பரு வைக்கலாம். ஏபியில் 70 அப்படின்னு வைக்கும்போது போன மாதத்தில் 0ன்ற நம்பர் வச்சு பி போர்டில் பார்த்தீங்கன்னா 0905 அப்படின்னு வந்திருக்கு. 0905 அப்படின்னு எதுக்கும் இன்னொரு தடவை பார்த்துப்போம். இங்கே பாருங்கள் 04 ஃபஸ்ட்டு நம்பரு, அந்த 04க்கு 09 வந்துடுச்சு. 09 அப்படின்ற நம்பர் வந்துச்சு. இந்த 05ன்ற நம்பருக்கு 2 0ன்ற நம்பர் பிசி வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் நம்ம ஃபாலோ நம்பர் கொடுக்குறது வரமாட்டேங்குது. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக 00ன்ற நம்பர் வந்துடுச்சு. ஸோ அடுத்து இப்போ 00ன்ற நம்பர், அடுத்து வந்து பி போர்டு 0ன்ற நம்பரு எதுவும் இல்லை. ஆனால் இப்போ நம்ம பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னா 0405 அதனுடைய ஆப்போசிட்டு 09 வந்துச்சு. இந்த 50ன்ற 05ன்ற நம்பரு 00ன்னு வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு அப்படி பார்க்கும்போது அடுத்த 0ன்ற நம்பரு அதுக்கு முன்னாடி மாதத்தில் நம்ம பார்க்கணுன்னா இங்கே பாருங்கள் 05 08 அப்படின்னு இருக்குது. அதுக்குமே ஒரு 00ன்னு இருக்குது. அப்போது ஒருவேளை இந்த 08க்கு நம்ம 03ன்ற நம்பரு வைக்கலாம். அப்போ 703 அப்படின்ற ஒரு நம்பரு மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 03 இருக்குது. ஒரு 03. அதுக்கு முன்னாடி மாதத்தில் 07 இருக்குது. அப்போ நம்ம பார்த்தோம்னா 03 விட 02ன்ற நம்பர் தான் நமக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சி போர்டு என்ன வரும் அப்படின்னு நீங்களே பார்த்து பண்ணிங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த 2 இல்லை 3 அப்படின்னு தான் வரணும். எனக்கு தெரிஞ்சு இந்த 702 அப்படின்ற ஒரு நம்பரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஏபி 70 அப்படின்ற நம்பரு எடுத்திருக்கோம். அதுக்கு 702 அப்படின்னு மேட்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 702. கேரளா டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள். கேரளா டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு நார்மல் கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள்.
உங்களுக்கு புக்கிங் பற்றின தகவல் எது வேணுமானாலுமே கால் பண்ணி எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேட்டுங்க. ஓகேங்களா? கேரளா டியர் ரெண்டுமே புக்கிங் இருக்குது, புக்கிங் பண்ணிக்கோங்க. 702 அப்படின்னு எடுத்திருக்கேன், ஏபி 70 எடுத்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் 70 மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். நாம் வந்து ஆல் போர்டில் 01 ஃபாலோ நம்பரு வச்சுருக்கோம். ஆல் போர்டில் 01 வந்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் போர்டில் 01 ஓகேங்களா? இது வந்து ஃபாலோ நம்பரு. இன்றைக்கான கெஸ்ஸிங் இல்லை, நம்ம இதை ஃபாலோ நம்பரில் தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதம் ஆல் போர்டு 01 ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நமக்கு 70ன்னு வந்திருக்கு, ஒருவேளை 701 கூட வரலாம். அதனால் பாருங்கள், மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? கேரளா டியர் புக்கிங் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை நார்மல் கால் பண்ணுங்கள்.